ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே பழைய சாதம் இருந்தால் வீட்டில் எல்லாருமே முகம் சுளிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்களேன். இது பழைய சாப்பாடில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டு, சிம்பிள், ஈஸி. வெறும் 10 நிமிஷம் தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு பழைய சாதத்தில் வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறோம். அதுவும் இந்த மாதிரி பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்கள சூப்பராக என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கலனாலும் ஒரு 5 நிமிஷம் சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சாதத்தில் நல்லா தண்ணி இழுத்துக்கும். நான் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன். சும்மா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் ரவை சேர்த்திக்கோங்க. சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரணும்னா ரவை சேர்த்துனீங்கன்னா சூப்பராக வருங்க. கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் தயிர், அவ்வளோதாங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம நினைக்கிற கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட்லேயும் வரும், ஒட்டாமையும் வரும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் ரெசிபி சூப்பராக வரும். மசாலாக்காக இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா விழுது, அதையும் அதில் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஒரே மோஷனில் கலக்கும் போது எல்லாமே ஈவனாக கலந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும். இதில் நம்ம எந்த விதமான சோடாவும் சேர்த்துலங்க. இன்ஸ்டண்ட்டாக ரைஸில் இருக்கிற அந்த ஃப்ளஃபினஸை வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். நான் அடியில் பட்டர் பேப்பர் போடுறேன். நீங்கள் என்ன வேணும்னாலும் தடவிட்டு அதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா ஒட்டாமல் வரும். ரெடி பண்ண பேட்டரை அந்த தட்டில் ஊற்றிடுங்க. ஸ்டீமிங் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஈஸியாக குழந்தைங்க கூட பண்ணலாம். என்னடா டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே அது வெந்துடும். என்னோடய ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வேகிற கேப்பில் ஒரு சின்ன க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நெய் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நம்ம அடிக்கும் போது பார்க்கறதுக்கு கலரே மாறாத மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்சர் ஜாரில் சுற்றும் போது கலர் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா க்ரீன் சட்னி, அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். உப்பு மட்டும் நம்ம கடைசியாக போடணும். ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு நம்ம கடைசியில் சேர்த்துறோம். இது கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. நம்ம எந்த விதமான சோடாவும் போடாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் பார்த்தீங்களா. வீட்டில் இருக்கிற கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்ச சூப்பரான ரெசிபி. அதுவும் பழைய சாதத்தில் செய்கிறோம் அப்படின்னா அது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். நம்ம ஒரு கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. வெறும் 10 to 12 மினிட்ஸ்லேயே என்னோடது வெந்துருச்சு. ஏன்னா நான் தண்ணியெல்லாம் கம்மியாக ஊற்றி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் எந்த சொதப்பிலும் இருந்தாமல் ரெசிபி 100% சக்ஸஸாக வரும். இப்போது நம்ம அந்த பட்டர் ஷீட்டை மட்டும் எடுக்கிறோம் பாருங்கள். எடுக்கும்போதே அதோட வாசனை சும்மா கமன்னு வருங்க. சாதத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நல்ல ரைஸ் கேக் மாதிரி, பன்னீர் மாதிரி அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கத்தியை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக பூ போல இருக்குங்க. அந்த ரைஸும் ரவையும் சேர்ந்து வெந்து, அதுவும் ஸ்டீமிங்கில் பண்ணியிருக்கோமா, டேஸ்ட்டு சும்மா சூப்பராக தாறுமாறாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ஏன்னா அந்த மசாலாலாம் அப்போ உள்ளே போகாது. இந்த ஷேப் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். திடீர்னு யாராச்சும் வீட்டுக்கு வராங்க, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த சாதத்தை வச்சு ஈஸியாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பழைய சாதத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். நல்ல சாஃப்டாக மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்குன்னு எதுக்கு வேணால் கொடுக்கலாங்க. எதுவுமே ஆகாது. நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். ரெடி பண்ண ஸ்பாஞ்சுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தாலே போதும். எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் இட்லி பொடி, கொஞ்சோண்டு காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதாங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சமாக பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண க்யூப்ஸை அதுக்குள்ளே போட்டுட்டு அதை கரண்டி வச்சு அமுத்திடாதீங்க. நல்லா அப்படியே ஆட்டினீங்கன்னா நல்லா மசாலாலாம் கோட் ஆகி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கேஸை உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த மசாலா சேர்ந்து நல்ல ப்ரௌனிஷ் கலராக மாறுங்க. பார்க்கறக்கே சும்மா சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா கார்னிஷ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா கம்மன்னு இருக்குங்க.
பழைய சாதத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்கள சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற க்ரீன் சட்னி கூட இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. க்ரீன் சட்னியோட வச்சு சுட சுட கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கொத்தமல்லி சூட்டுக்கு மேலேயே போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சுட சுட அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.